ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அக்டோபர் 2024 தமிழரசு இதழிலிருந்து எடுக்கப்பட்ட சில முக்கியமான டாபிக்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தேவையோ அதை மட்டும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கூட பிடிஎஃப் கிடைக்கும். பிடிஎஃப் எப்போ கிடைக்குங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஆகஸ்ட் 2024 தமிழரசு இதழ் அண்ட் செப்டம்பர் 2024 தமிழரசு இதழில் கொடுக்கப்பட்ட சில முக்கியமான டாபிக்ஸும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஆகஸ்ட் மாதத்துக்கும் பார்த்துக்கலாம், செப்டம்பர் மாதத்துக்கும் பார்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை கொண்ட சோழன் காசு. கங்கை கொண்ட சோழன் காசை பார்க்கறதுக்கு முன்னால் பிற்கால சோழர்கள் யார், பிற்கால சோழ நாணயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும், முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி தெரிஞ்சுக்கணும். முதலாம் ராஜேந்திர சோழனோட கங்கை கொண்ட சோழன் காசை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிற்கால சோழர்கள். கிபி 6ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி அதிகார மாற்றமானது நடைபெறும். அதாவது வடக்கில் பல்லவர்களும் தெற்கில் பாண்டியர்களும் ஆட்சியை கைப்பற்றுவாங்க. ஸோ இவங்க 6லேருந்து 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருப்பாங்க. 9ஆம் நூற்றாண்டில் அப்படியே ஆட்சி அதிகார மாற்றமானது நடைபெறும். பிற்கால சோழர்கள் 9ஆம் நூற்றாண்டில் ஆட்சி அதிகாரத்தை தமிழகத்தில் கைப்பற்றுவாங்க. ஸோ இந்த சோழர்கள் தான் பிற்கால சோழர்கள்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ பிற்கால சோழர்கள் எப்போ ஆட்சி புரிந்திருப்பாங்கன்னா, அதாவது இவங்களுடைய ஆட்சி காலம் கிபி 9 முதல் கிபி 13 வரைக்கும். பிற்கால சோழர்கள் ஆட்சி செய்த போது தமிழகத்தில் ஏற்பட்ட சிறப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் அரசியல், கலை, கட்டிடக்கலை, கடலாண்மை மற்றும் பிற துறைகள் எல்லாமே உச்சநிலை அடைந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. அழகியதும் அளவில் பெரியதுமான கட்டுமான கோயில்கள் கட்டப்பட்டிருக்கும். உதாரணம் தஞ்சை பெரிய கோவில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கப்புறம் ஐராதீஸ்வரர் கோயில். இதெல்லாம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம முதலாம் ராஜராஜ சோழன் பற்றி பார்க்கலாம். முதலாம் ராஜராஜ சோழன் தான் பிற்கால சோழர்களில் முதன்மையானவர். இவர் ஒரு முறையை அறிமுகம் செஞ்சிருப்பார். கோவில் கட்டடக்கலையில் கருவறை மீது நெடிதுயர்ந்த விமானத்தினை கட்டுவிக்கும் புதிய முறைக்கு வித்திட்டார். விமானம்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னால் கோபுரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கோபுரம்ங்கிறது கோவிலோட வாசலில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் தான் கோபுரம். அதே விமானங்கிறது என்னன்னா, கோவிலில் கருவறை இருக்கும், அந்த கருவறைக்கு மேலே கோபுரம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுதான் விமானம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கோபுரம், விமானம் இதுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ், வேறுபாடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதில் கருவறை மீது கோபுரம் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் விமானம்னு சொல்லுவாங்க. அந்த விமானத்தை கட்டுவிக்கும் முறைக்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜராஜ சோழன். அடுத்து பிற்கால சோழ நாணயங்கள் பற்றி பார்க்கலாம். தங்கம், வெள்ளி, செம்பு இந்த மாதிரியான நாணயங்களை பிற்கால சோழர்கள் வெளியிட்டிருக்காங்க. அதில் தங்க நாணயங்கள் மிகவும் அரிதாக தான் வெளியிட்டிருக்காங்க. சோழர்களோட காசுகளில் அமர்ந்த நிலையில் உள்ள புலியோட உருவத்தை நம்ம பார்க்கலாம். முதலாம் ராஜராஜனோட செப்பு நாணயங்கள் பெருமளவில் தமிழகத்தில் கிடைக்கிறது. சோழர்களோட காசுகளில் மன்னனோட பெயரோ இல்லை அவங்களோட பட்டப்பெயரோ பொறிக்கப்பட்டிருக்கும். சோழர்களோட காசுகள் என்னன்னா சமுதாய பொருளாதார நிலையினை அறிய உதவும். தங்கம், வெள்ளி, செம்பு, ஸோ இந்த மாதிரியான உலோகங்கள்லாம் எளிதாக கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார நிலையை அறிய ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. முதலாம் ராஜராஜன் மற்றும் முதலாம் ராஜேந்திர சோழனோட நாணயங்கள் தான் பிற்கால சோழர்களில் முக்கியத்துவம் வாய்ந்த நாணயங்களாக கருதப்படுகிறது. ஸோ இதுதான் சோழர்களோட நாணயங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு படம் கொடுத்துருப்பாங்க இந்த மேகசினில், அதுதான் இந்த படம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாம் ராஜேந்திர சோழன் யார்? முதலாம் ராஜராஜ சோழனோட மகன் தான் முதலாம் ராஜேந்திர சோழன். அப்பா என்ன பண்ணாரோ அதே தான் இவரும் ஃபாலோ பண்ணியிருப்பார். கிபி 1012 தான் பட்டத்திற்குரிய யுவராஜனாக அறிவிப்பு செய்யப்பட்டார். அனைத்து வகைகளிலும் அவரது தந்தையை அடியொற்றி நடந்தவர். போர் முறையிலும் கூட தந்தையைப் போலவே கடல் வழியாகவும் தரை வழியாகவும் படையை வழிநடத்தி சென்றார். ஸோ அப்படியே அப்பாவை ஃபாலோ பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் தான். அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பட்டப்பெயர் இருக்கும். அந்த பட்டப்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிகொண்ட சோழன்னு ஒரு பட்டப்பெயர் இருக்கு. முடிகொண்ட சோழன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு கூட கேள்வி கேட்கலாம். அப்படி கேட்கப்பட்டால் அதுக்கு சரியான விடை முதலாம் ராஜேந்திர சோழன். முடிகொண்ட சோழன்கிற ஒரு பட்டப்பெயர் வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களோட மணிமுடியை ஈழ அரசர்கள்ட்ட பாதுகாப்பாக கொடுத்து வச்சிருப்பாங்க. ஈழ அரசர்கள்னா யாருன்னா இலங்கையை சார்ந்த அரசர்கள் தான் ஈழ அரசர்கள். முதலாம் ராஜேந்திரன் என்ன பண்ணியிருப்பாரு, அவரோட கடல் படையெடுப்பு மூலமாக இலங்கையை அடைந்து இலங்கையை தோற்கடித்து அங்கே இருந்த பாண்டியரோட மணிமுடியை ஈழ அரசர்கள்ட்டேருந்து
கொண்டு வந்துடுவார். ஸோ இது வந்து ஒரு வெற்றியை வந்து ஒரு கொண்டாடும் விதமாக முடிகொண்ட சோழன்னு தன்னோட பட்டப்பெயரை வந்து சூட்டி கொண்டிருப்பார். அதே பெயரில் வந்து பொறிப்புடைய ஒரு காசுகளையும் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து முதலாம் ராஜேந்திர சோழனின் கங்கை கொண்ட சோழன் காசு. கங்கை பகுதிகள் மீது படையெடுத்து கங்கை பகுதிகளை வெற்றி கொண்டதன் நினைவாக இவருக்கு கங்கை கொண்ட சோழன்கிற மற்றொரு பெயரும் உண்டு. இதற்கு முன்னாலும் முடிகொண்ட சோழன்கிற ஒரு பெயர் பார்த்தோம், அதற்கான காரணத்தையும் பார்த்தோம். இந்த கங்கை கொண்ட பகுதி, அதாவது கங்கை பகுதிகளை வெற்றி கொண்டதன் நினைவாக கங்கை கொண்ட சோழன்கிற பொறிப்புடைய ஒரு காசை வந்து முதலாம் ராஜேந்திரன் வந்து வெளியிட்டிருப்பார். கங்கை பகுதிகள் மீதான முதலாம் ராஜேந்திர சோழனின் வெற்றியினை பறைசாற்றுவது தான் இந்த கங்கை கொண்ட சோழன் காசு. இந்த காசுல முன்பக்கம் பின்பக்கத்தில் இடம்பெற்றவை எவை? வில்லம்பு இருக்கும், வெண்கொற்ற கொடையின் கீழ் அமர்ந்த புலி இருக்கும், இணை மீன்கள் இருக்கும், விளக்கு தாங்கி இருக்கும், கங்கை கொண்ட சோழன் என்ற பொறிப்பும் வந்து இருக்கும். இந்த கங்கை கொண்ட சோழன் காசுல என்ன ஸ்பெஷல்? தமிழகத்தோட முடியுடை மூவேந்தர்களின் சின்னத்தினை இந்த காசுல ஒருங்கே காண முடியும். அதாவது வில்லம்புங்கிறது சேரருடைய அரசு சின்னம், புலிங்கிறது சோழரோட அரசு சின்னம், இணை மீன்கள் என்பது பாண்டியரோட அரசு சின்னம். இந்த மூணுமே ஒரே காசுல இருக்கு. அதுதான் இந்த கங்கை கொண்ட சோழன் காசு. அதுதான் இந்த காசோட சிறப்பாக உள்ளது. காசியியல் உலோகங்கள்னு சொல்லப்படுற பொன், செம்பு, வெள்ளி உலோகங்கள்ல இந்த காசனை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கங்கை கொண்ட சோழன் காசு தங்கத்திலையும் வெளியிடப்பட்டுள்ளது, செம்புலையும் வெளியிடப்பட்டுள்ளது, வெள்ளியிலையும் வெளியிடப்பட்டுள்ளது. செகண்ட் டாபிக், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள். மொத்தம் 11 திட்டங்கள் இந்த மாத இதழில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அதில் 9 திட்டங்கள் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. மீதி 2 இருக்கு கூடிய திட்டங்களுக்கு அடுத்த மாத இதழில் தொடர்ச்சியாக வருங்கிறத சொல்லியிருப்பாங்க. 9 திட்டங்களை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிலம் வாங்கும் திட்டம், 2 நில மேம்பாட்டு திட்டம், 3 தூரித மின் இணைப்பு திட்டம், 4 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கான புதிய மின் மோட்டார் வாங்கும் திட்டம், 5 ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு பிவிசி பைப் வாங்கும் திட்டம், 6 ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பயிற்சிகள் வழங்குதல், 7 திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம், 8 தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், 9 இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம், 10 இளைஞர்களுக்கான சிறப்பு சுய வேலைவாய்ப்பு திட்டம், 11 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான பொருளாதார கடன் உதவி திட்டம். கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்காக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரியான திட்டங்கள் வந்து நடைமுறைப்படுத்துறாங்கன்னு கூட குரூப் 2 மெயின்ஸில் ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து எழுதணும்னா நமக்கு சூப்பரான மார்க்ஸ் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திட்டம் வந்து நிலம் வாங்கும் திட்டம். ஆதி திராவிட மக்களோட நில உடைமையை அதிகரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நிலம் வாங்கும் திட்டம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தகுதிகள் வந்து ஆதி திராவிட இனத்தை சேர்ந்த மகளிருக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்படும். மகளிர் அல்லாத குடும்பங்களில் கணவர் அல்லது மகன்களுக்கு வந்து வழங்கப்படும். 18 to 65 வயசுக்குள்ள வந்து இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் வந்து விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்கணும். விவசாய கூலி வேலை செய்பவராக இருக்கணும். விண்ணப்பதாரர் அவர் குடும்பத்தினர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் ஏதும் பெற்றிருக்கக்கூடாது. ஒருவர் ஒரு முறை மட்டுமே மானியம் பெற தகுதியுடையவர். ஒரு திட்டத்தின் கீழ் ஒரு முறை மானிய உதவி பெற்றால் பின்னர் அவர் தாட்கோ செயல்படுத்தும் சிறப்பு மைய உதவியுடனான பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியற்றவர் ஆகிறார். இந்த திட்டத்துக்கு கீழே சில நிபந்தனைகள் இருக்கும். வாங்க உத்தேசித்துள்ள நிலத்தை விண்ணப்பதாரரே தெரிவு செய்யணும். நிலம் விற்பனை செய்பவர் யாராக இருக்கணும்னா SC ST அல்லாத பிற இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். அதிகபட்சமாக எவ்வளோ ஏக்கர் நிலம் வந்து வாங்கலாம்னா 2.5 ஏக்கர் நஞ்சை நிலம் அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வந்து வாங்கலாம். விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர் பெயரில் உள்ள நிலம், வாங்க உத்தேசித்துள்ள உறுதி செய்துள்ள நிலம் உட்பட 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமோ அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலத்திற்குள் வந்து இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. நிலத்தோட சந்தை மதிப்பீட்டின்படி சார் பதிவாளர் அலுவலக இணையதளம் வாயிலாக பெறப்பட வேணும். நிலத்தின் மதிப்பு மேற்கண்ட மதிப்பீட்டின்படி நிர்ணயிக்கப்படும். விண்ணப்பம் செய்த மகளிரோட பெயர்லையோ அல்லது கணவர் அல்லது மகன்களோட பெயர்களில் மட்டும்தான் நிலமானது பதிவு செய்யப்படும். இந்த திட்டத்தின் கீழ் வாங்கப்படும் நிலங்களுக்கு 100 விழுக்காடு முத்திரைத்தாள் பதிவு கட்டணத்திலிருந்து விலக்கானது அளிக்கப்படுகிறது. வாங்கப்படும் நிலத்தை வந்து விண்ணப்பதாரர் வந்து 10 வருஷங்களுக்கு மேலே விற்பனை வந்து செய்யக்கூடாது. எனவே நிலம் வாங்கியவுடன் தாட்கோ மாவட்ட மேலாளர்கள் சார் பதிவாளரிடம் தெரிவித்து நிலம் வந்து 10 வருடங்களுக்கு விற்பனை செய்யாதவாறு வில்லங்கம் வந்து ஏற்படுத்துவாங்க. இரண்டாவது திட்டம் நில மேம்பாட்டு திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வந்து இந்த திட்டத்தின் மூலம் நில வளத்தை மேம்படுத்த ஆழ்குழாய் கிணறு, திறந்தவெளி கிணறு, பம்பு செட்டு அமைக்க, குழாய் அமைக்க மானியம் வந்து இந்த திட்டத்தின் கீழ் வந்து வழங்கப்படும். இந்த திட்டத்திற்கான தகுதி மற்றும் நிபந்தனைகள்.
தகுதி என்னன்னா எஸ்சி எஸ்டி இனத்தை சார்ந்தவராக விண்ணப்பதாரர் இருக்கணும். விண்ணப்பதாரர் இல்லாட்டினா அவரோட குடும்ப உறுப்பினரோட பெயரில் நில உடைமைங்கிறது நஞ்சையா இருந்தால் 2.5 ஏக்கரோ புஞ்சையா இருந்தால் 5 ஏக்கருக்குள்ளே இருக்கணும். 18 to 65 வயதுக்குள்ளே இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்கணும். திருமணமாகாத விண்ணப்பதாரராக இருப்பின் விண்ணப்பதாரரோ அல்லது அவர் குடும்பத்தினரோ தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் எதுவும் பெற்றிருக்கக்கூடாது. திருமணமான விண்ணப்பதாரராக இருந்தால் அவர் குடும்பம், அதாவது அவருடைய குடும்பம் தனி குடும்பமாக கருதப்படும். ஸோ தாட்கோ திட்டங்களின் கீழ் மானியம் பெற்றிருக்க கூடாது. ஸோ இதில் நிபந்தனைகள் கொடுத்துருப்பாங்க. நிலம் மேம்பாடு செய்வதற்கு நிலம் விண்ணப்பதாரரோட பெயரில் இருக்கணும். 3 ஆண்டுகளுக்கான அடங்கல், 10 ஆண்டுகளுக்கான வில்லங்கச் சான்று பெறணும். நிலத்திற்கான பட்டா மற்றும் சிட்டா வைத்திருக்கணும். நிலத்தின் புகைப்பட நகல், ரெஜிஸ்டர் நகல் வைத்திருக்கணும். திட்ட அறிக்கை வைத்திருக்க வேண்டும். நிலம் மேம்பாடு செய்வதற்கு அந்தந்த மாவட்டங்களில் நபார்டோட வழிகாட்டுதலின்படி நிலம் வளம் மேம்படுத்துதல், பம்பு செட் அமைத்தல், நீர்ப்பாசன குழாய் அமைத்தல், ஆழ்துளை கிணறு, திறந்தவெளி கிணறு அமைத்தல் ஆகியவற்றிற்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படும். விண்ணப்பதாரரின் நிலத்தில் போதிய நீர் ஆதாரம் உள்ளது என்பதற்கான புவியியல் வல்லுநரோட சான்று பெறப்பட வேண்டும். அனைத்து இனங்களிலும் நபார்டு வழிகாட்டுதல் முறை பின்பற்றப்பட வேண்டும். இதுதான் நில மேம்பாட்டு திட்டம். அடுத்து பார்க்க போகிறது தூரித மின் இணைப்பு திட்டம். ஆதி திராவிடர் பழங்குடியினத்தை சார்ந்த தகுதியுடைய விண்ணப்பதாரர் ஒருவருக்கு இலவச மின் இணைப்பு கொடுப்பாங்க. எதன் அடிப்படையிலனா வைப்பு தொகை செலுத்துவதன் அடிப்படையில். இந்த வைப்பு தொகையில் 90% வைப்பு தொகை தமிழக அரசு வழங்கிடும். 10% பயனாளி வழங்கணும். அந்த வைப்பு தொகை குதிரை திறனுக்கு ஏற்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். 5 ஹார்ஸ் பவருக்கு ரூபாய் 2.5 லட்சம், 7.5 ஹார்ஸ் பவருக்கு ரூபாய் 2.75 லட்சம், 10 ஹார்ஸ் பவருக்கு ரூபாய் 3 லட்சம், 15 ஹார்ஸ் பவருக்கு ரூபாய் 4 லட்சம் என டான்ஜெட்கோவால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 90 விழுக்காடு தமிழக அரசு செலுத்தணும். மீதி 10 விழுக்காடு என்னன்னா அந்த விண்ணப்பதாரர், அதாவது பயனாளி செலுத்தணும். இந்த திட்டத்துக்கான தகுதி என்னன்னா விண்ணப்பதாரர் எஸ்சி இல்லைன்னா எஸ்டியாக இருக்கணும். அதாவது எஸ்சி எஸ்டி விவசாயியாக இருக்கணும். வயது வரம்பு எதுவும் கிடையாது. குடும்ப ஆண்டு வருமானம் உச்சவரம்பு 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். இதில் நிபந்தனைகள் என்னன்னா நிலம் விண்ணப்பதாரருக்கு சொந்தமாக இருப்பதுடன் அவரது பெயரில் நில பட்டா இருக்கணும். மேற்கண்ட நிலத்தில் திறந்தவெளி கிணறு அல்லனா ஆழ்துளை கிணறு ஆனது அமைக்கப்பட்டிருக்கணும். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தில் மின் இணைப்பு கோரி விண்ணப்பித்திருக்க வேண்டும். அடுத்து 4வது திட்டம் நீர்ப்பாசனத்திற்கான புதிய மின் மோட்டார் வாங்கும் திட்டம். ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளோட நில மேம்பாட்டுக்காக ஆழ்துளை கிணறு மற்றும் திறந்தவெளி கிணறுகள் மூலம் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் புதிய மின் மோட்டார் வாங்குவதற்கு மின் மோட்டாரோட விலையில 50% இல்லைன்னா அதிகபட்சம் 10,000 ரூபாய் மானியம் இந்த திட்டத்துக்கு கீழே வழங்குவாங்க. அதுதான் நீர்ப்பாசனத்திற்கான புதிய மின் மோட்டார் வாங்கும் திட்டம். இதில் தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள்னு பார்த்தோம்னா விண்ணப்பதாரர் எஸ்சி எஸ்டி இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். விண்ணப்பதாரர் அவரோட குடும்ப உறுப்பினர்கள் பெயரில் நிலம் இருக்கணும். விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்கணும். தாட்கோ மானிய திட்டத்தின் பயன்பெறாத ஆதி திராவிட விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். குறு சிறு நடுத்தர விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். குடும்ப ஆண்டு வருமானங்கிறது ரூபாய் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்கணும். இதில் என்ன நிபந்தனைகள்னா வேளாண் தோட்டக்கலை ஆகிய திட்ட வழிகாட்டுதலை மையமாக கொண்டு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். வேளாண் துறையின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திடமிருந்து ISI தரச்சான்று பெற்ற மின் மோட்டார் கொள்முதல் செய்யணும். வேளாண் தோட்டத்துறையின் திட்டங்களில் மின் மோட்டார் மானியம் பெற்றிருந்தால் அந்த திட்டத்தின் கீழ் மானியம் பெற முடியாது. 5வது திட்டம் ஆதி திராவிடர் பழங்குடியின விவசாயிகளுக்கு PVC குழாய்கள் வாங்கும் திட்டம். ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகளுக்கு PVC குழாய் வாங்க மானியம் கொடுப்பாங்க. 50% விழுக்காடு மானியம் கொடுப்பாங்க. இல்லைன்னா அதிகபட்சமாக 15,000 ரூபாய் மானியமாக இந்த திட்டத்தின் கீழ் கொடுப்பாங்க. இந்த திட்டத்துக்கான தகுதிகள் என்னன்னா விண்ணப்பதாரர் எஸ்சி அல்லது எஸ்டியாக இருக்கணும். விண்ணப்பதாரர் இல்லைன்னா அவரோட குடும்ப உறுப்பினர்களோட பெயரில் நிலம் இருக்கணும். விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்கணும். தாட்கோ மானிய திட்டத்தில் பயன்பெறாத ஆதி திராவிட விவசாயிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். இன்னொன்று குறு சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். குடும்ப ஆண்டு வருமானங்கிறது 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். நிபந்தனை என்னவா இருக்கணும்னா ISI தரச்சான்று பெற்ற PVC குழாய்கள் மட்டும்தான் கொள்முதல் செய்யணும். அதே மாதிரி மின் மோட்டார் டீசல் பம்ப் மானியம் பெற்றவர்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற முடியாது. மேலும் 1 ஏக்கர் அளவு வரை உள்ள நிலப்பரப்பிற்காக அமைக்கப்படும் PVC குழாய்க்கு மட்டும்தான் அந்த 50 விழுக்காடு மற்றும் அந்த ரூபாய் 15,000ங்கிறது மானியமாக வழங்கப்படும்ங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்த திட்டம் 6வது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு தோட்டக்கலை, வேளாண் காடுகள்,
நர்சரி செடிகள் வளர்ப்பு மற்றும் வேளாண் இயந்திரங்கள் பராமரிப்பு மற்றும் பழுது நீக்கம் போன்ற பயிற்சிகள் வழங்குதல். இதுக்கான தகுதிகள் என்னன்னா, விண்ணப்பதாரர் SC/ST இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். விண்ணப்பதாரர் அவரது குடும்ப உறுப்பினர் பெயரில் நிலம் இருக்க வேண்டும். விவசாயத்தை தொழிலாக கொண்டவராக இருக்கணும். குறு சிறு மற்றும் நடுத்தர விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்கணும். வயது வரம்புங்கிறது 18 45 வயது வரைக்கும் இருக்கணும். 7வது திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சி. ஆதி திராவிட பழங்குடியின இனத்தை சார்ந்த ஆரம்ப நிலை பயிற்சிகளாக இருக்கக்கூடிய கட்டுமானம் சார்ந்த தொழில் பயிற்சிகள். அதே மைய அரசு நிறுவனங்கள் மூலம் ஆயத்த ஆடை தயாரித்தல், அதாவது ரெடிமேட் ட்ரெஸ், பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரித்தல், காலனி தோல் பொருட்கள் தயாரித்தல், கணினி பயிற்சிகள், தகவல் தொழில்நுட்பம் அதை சார்ந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியின் கீழ் வழங்கப்படும். ஸோ SC/STக்கு என்ன மாதிரியான திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்குறாங்கன்னு கேள்வி கேட்டால் இதெல்லாம் நம்ம எழுதலாம். இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சியில் தாட்கோ இணையதளம் மூலம் நம்ம விண்ணப்பிக்கணும். அந்த விண்ணப்பித்த இளைஞர்களுக்கு மட்டும்தான் தகுந்த நிறுவனங்கள் மூலமாக பயிற்சியானது அளிக்கப்பட்டு வேலை வாய்ப்பும் வழங்கப்படும். தகுதி என்னவா இருக்கும்னா, SC/ST இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். வயது வரம்பு 18 45 வயது உடையவராக இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு மிகாம இருக்கணும். அடுத்த திட்டம் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். ஆதி திராவிட பழங்குடியினர் இனத்தை சார்ந்தவர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைய வேண்டும்ங்கிற நோக்கில தான் சுயமாக தொழில் செய்திட தொடர் வருவாய் ஈட்டக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் இந்த திட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டிருக்கும். அவங்களோட எக்கனாமிக் ஸ்டேட்டஸை அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்துக்கு கீழே என்ன தகுதினா, விண்ணப்பதாரர் SC/ST இனத்தை சார்ந்தவராக இருக்கணும். மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு, மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் ஒப்புதல் பெற்ற திட்டங்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். தாட்கோ பயிற்சி திட்டத்தின் கீழ் பயன்பெற்றவர்களுக்கு முன்னுரிமையானது அளிக்கப்படும். 18 65 வயதுக்குள்ள இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சத்துக்கு மிகாம இருக்கணும். கடன் கோரும் தொழிலில் முன் அனுபவம் உள்ளவராக இருக்கணும். விண்ணப்பதாரர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை எந்த மானியமும் பெற்றிருக்கக்கூடாது. திருமணம் ஆகாத விண்ணப்பதாரராக இருப்பின் விண்ணப்பதாரரோ அல்லது அவர் குடும்பத்தினரோ தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் பெற்றிருக்கக்கூடாது. திருமணமான விண்ணப்பதாரராக இருப்பாங்கன்னா அவங்க குடும்பம் தனி குடும்பமாக கருதப்படும். அந்த நிலையில விண்ணப்பதாரரோ அவர் குடும்பத்தினரோ தாட்கோவின் திட்டங்கள்ல மானியம் எதுவும் பெற்றிருக்கக்கூடாது. இந்த திட்டத்துக்கு கீழே எவ்வளவு மானியம் கொடுக்கறாங்கன்னா, திட்டத்தொகையில 30 விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக 2.25 லட்சம் மானியமானது வழங்கப்படுகிறது. ஆதி திராவிட சுய உதவி குழுக்களுக்கு பொருளாதார நிதி உதவி திட்டத்தின் கீழ் திட்டத்தொகையில 50 விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக 2.5 லட்சம் மானியமாக விடுவிக்கப்படுகிறது. இதுல பழங்குடியினர்கள்னு நம்ம பார்த்தோம்னா, தனிநபர்களுக்கு, அதாவது பழங்குடியினர்களில் தனிநபர்களுக்கு இலகு ரக வாகனங்களுக்கு அதிகபட்சம் மானியம் 50 விழுக்காடு அதிகபட்சமாக 4 லட்சமும், கனரக வாகனங்களுக்கு 50 விழுக்காடு அதிகபட்சமாக 5.5 லட்சமும், இதர தொழில்களுக்கு 50 விழுக்காடு அதிகபட்சமாக 3.5 லட்சமும் மானியமாக வழங்கப்படும். மேலும் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 விழுக்காடு அதிகபட்சமாக 3.75 லட்சம் மானியமாக பழங்குடியினர்களுக்கு வழங்கப்படுகிறது. 9வது திட்டம் இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு திட்டம். ஆதி திராவிட பழங்குடியினர் இனத்தை சேர்ந்த இளைஞர்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்ற நோக்கில் சுயமாக தொழில் செய்திட தொடர் வருவாய் ஈட்டக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் வழிவகை செய்யப்பட்டிருக்கும். இந்த திட்டத்திற்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் SC அல்லது ST இருக்கணும். 18 to 45 வயதிற்குள் இருக்கணும். குடும்ப ஆண்டு வருமான உச்சவரம்பு 3 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்து கடன் மானியம் கோரும் தொழிலில் முன் அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. விண்ணப்பதாரர் இல்லைனா அவரோட குடும்பத்தினர் தாட்கோ திட்டத்தின் கீழ் இதுவரை மானியம் எதுவும் பெற்றிருக்கக்கூடாது. ஒன்றிய அல்லது மாநில அரசு அங்கீகரிக்கப்பட்ட தொழில் பயிற்சி நிறுவனங்களில் தகுதி சான்று பெற்றிருக்க வேண்டும். துவங்க உத்தேசித்துள்ள தொழிலை விண்ணப்பதாரரே தான் செலக்ட் செய்யணும். இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் சொத்து விண்ணப்பதாரரோட பெயரில் மட்டும்தான் பதிவு செய்வாங்க. விண்ணப்பதாரர் தொழில் புரிவதற்காக கடன் மானியம் பெறப்பட்ட மாவட்டத்தில் தான் தொழில் புரியணும். வேற மாவட்டத்தில் தொழில் புரியக்கூடாது. அதாவது எங்க கடன் வாங்கினாங்களோ அந்த மாவட்டத்தில் தான் தொழில் புரியணும். அடுத்து ஆதி திராவிட தொழில் முனைவோருக்கு சில மானியம் கொடுப்பாங்க. அது என்னன்னா, ஆதி திராவிட தொழில் முனைவர்களுக்கு திட்டத்தொகையில 30 விழுக்காடு அல்லனா அதிகபட்சமாக ரூபாய் 2.25 லட்சம் மானியம் கொடுக்கறாங்க. ஆதி திராவிட சுய உதவி குழுக்களுக்கு பொருளாதார நிதி உதவி திட்டத்தின் கீழே திட்டத்தொகையில 50 விழுக்காடு அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 2.5 லட்சம் மானியமாக வழங்கப்படுகிறது. மானிய விவரம் பார்த்தோம்னா, அதாவது பழங்குடியினர்களுக்கு தனிநபர்களுக்கு இலகு ரக வாகனங்களுக்கு அதிகபட்சமாக மானியம் 50 விழுக்காடு அதிகபட்சமாக ரூபாய் 4 லட்சமும், கனரக வாகனங்களுக்கு 50 விழுக்காடு அதிகபட்சமாக ரூபாய் 5.5 லட்சமும், இதர தொழில்களுக்கு 50 விழுக்காடு அதிகபட்சமாக 3.75 லட்சமும் மானியம் வழங்கப்படும். அதே பழங்குடியின
மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 50 விழுக்காடு அதிகபட்சமாக ரூபாய் 3.75 லட்சம் வந்து மானியமானது வழங்கப்படுகிறது. ஸோ இதுதான் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான பொருளாதார முன்னேற்ற திட்டங்கள். இதில் 2 திட்டம் வந்து அடுத்த மாத இதழில் தான் கொடுப்பாங்க. அதை அடுத்த மாத இதழில் பார்த்துடலாம். தேர்ட் டாபிக், ராணிப்பேட்டையில் 9,000 கோடி முதலீட்டில் வாகன உற்பத்தி ஆலை. 28/9/2024 அன்று ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 9,000 கோடி ரூபாய் முதலீடு, 5,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் வாகன உற்பத்தி ஆலை அமைக்க தமிழக முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருப்பார். ஸோ அதில் சில முக்கியமான பாயிண்ட்ஸ். தமிழ்நாடு ஒரு டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ள $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் அடைவது. அந்த இலக்கை அடைவதற்கு இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட வாகன உற்பத்தி ஆலை ஒரு பகுதியாக இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா முதலீடு இருக்கணும், வேலை வாய்ப்பும் கொடுக்கணும். இந்த டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தோட வாகன உற்பத்தி ஆலை 9,000 கோடி முதலீட்டில் 5,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்க போகுது. ஸோ அந்த டார்கெட், அதாவது 2030க்குள்ள இந்த $1 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைவதற்கு இது ஒரு பகுதியாக இருக்கும் சொல்லியிருப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன தேவை, 1973 கலைஞர் அவர்கள் தான் ராணிப்பேட்டையில் முதல் சிப்காட்டை தொடங்கினார். தமிழ்நாடுங்கிறது இந்தியாவின் வாகன உற்பத்தி தலைநகரம் மட்டுமல்ல, வெஹிக்கிளோட தலைநகரம். வெஹிக்கிள்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட தலைநகரம்னு தமிழக முதல்வர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து மொத்த மின் வாகனங்களில் 40 விழுக்காடுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி செய்யப்படுது. அது மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியிலையும் இந்தியாவிலே தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. நிதி ஆயோக் கொடுத்த ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டிலும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதாரமாக விளங்கும் மாநிலம்னாலும் அது நம்ம தமிழ்நாடு. இது எல்லாமே தமிழக முதல்வர் அவர்கள் சொன்ன உரையில இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபோர்த் டாபிக், இந்த ஆண்டு சுய உதவி குழுக்களுக்கு ரூபாய் 35,000 கோடி வங்கிக் கடன் இணைப்புகள் வழங்க இலக்கு. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தோட துணை முதல்வராக தற்போது பதவியேற்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து கலந்து கொண்டு சில விருதுகள் வந்து வழங்கியிருப்பாங்க. அதில் முக்கியமான விருதை தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். அதுதான் மணிமேகலை விருது. மணிமேகலை விருது எதற்காக கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் ஊரக மற்றும் நகர்ப்புறத்தில் சிறப்பாக செயல்படும் சுய உதவி குழுக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற விருது தான் மணிமேகலை விருது. இந்த விருது யாரால கொடுக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சார்பில் தான் இந்த விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ கேள்வி கேட்கலாம், மணிமேகலை விருது எதற்காக வழங்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். இல்லை தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களுக்கு எந்த பெயரில் வந்து விருதானது வழங்கப்படுகிறதுன்னு கேட்கலாம். அது யாரு கொடுக்குறாங்கன்னு கூட கேட்கலாம். இந்த மணிமேகலை விருது வந்து முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் மறுபடியும் இந்த மணிமேகலை விருது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் 2022 to 23, 2023 to 24 இந்த ஆண்டுக்கு வந்து கொடுக்காததை கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சுய உதவி குழுக்கள் வந்து செயல்படுகிறது? தமிழ்நாட்டில் ஊரக வாழ்வாதார இயக்கம், நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழே சுமார் 4,73,000 சுய உதவி குழுக்கள் வந்து செயல்படுது. இந்த நிகழ்ச்சியில், இந்த விருது வழங்குற நிகழ்ச்சியில் தமிழகத்தோட துணை முதல்வர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க. அதில் சில முக்கியமான பெண்களுக்கான திட்டங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த திட்டங்கள் தான் இங்கே லிஸ்ட் அவுட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் பெண்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் சிலதை சொல்லியிருப்பாங்க. 1, உள்ளாட்சி தேர்தலில் 50% வந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது. 2வதாக முதல்வர் காலை உணவு திட்டம். இந்த முதல்வர் காலை உணவு திட்டம் ஸ்பெசிஃபிக்காக வந்து குழந்தைகளுக்கு தான், தொடக்கப்பள்ளியை சார்ந்த குழந்தைகளுக்கு. ஸோ அதில் என்ன வந்து பெண்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலையில் எழுந்துச்சு குழந்தைகளுக்காக சமைக்க தேவையில்லை. அவங்க அன்றாட வேலைகளை அடுத்து ஏதாவது ஒர்க்கு போகிறாங்கன்னா ஸோ அந்த பணிச்சுமையை வந்து குறைக்கும். அதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரு பணிச்சுமையை வந்து குறைக்கும். ஸோ இதுவும் வந்து பெண்களுக்கான திட்டம்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து புதுமை பெண் திட்டம். தமிழ் வழியில் பள்ளி படிப்பு முடித்து கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். அடுத்து விடியல் பயண திட்டம். விடியல் பயண திட்டங்கிறது மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தான் விடியல் பயண திட்டம். அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். தகுதியான மகளிருக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் உரிமை தொகை திட்டம். தற்போது 1,16,00,000 மகளிருக்கு வந்து இந்த உரிமை தொகை திட்டமானது வழங்கப்படுகிறது. ஸோ இந்த திட்டங்கள்லாம் தமிழக துணை முதல்வர் அவர்கள் இந்த ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருப்பாங்க. பெண்களுக்கான திட்டங்கள் குறித்து ஏதாவது வந்து எக்ஸாமில் வந்து கேட்டால் ஸோ இந்த திட்டங்கள்லாம் எழுதணும்னா நமக்கு நல்ல பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அதாவது நல்ல மார்க் கிடைக்கும். 5th டாபிக், தெற்காசியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் வந்து நடந்திருக்கும்.
இந்த கார் பந்தயம் யாரால நடத்தப்பட்டதுன்னா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் நடத்தப்பட்டிருக்கும். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தோட தலைவர் யாரா இருப்பாங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் இருப்பாங்க. தற்போதைய விளையாட்டுத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இந்த கார் பந்தயம் ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 2024 இந்த 2 நாட்களில் நடந்திருக்கும். இந்த கார் பந்தயத்தோட சிறப்புன்னு பார்த்தோம்னா தெற்காசியாவிலேயே இரவு நேர ஃபார்முலா 4 ஸ்ட்ரீட் பந்தயத்தை நடத்திய முதல் நகரமாக சென்னை திகழ்ந்திருக்கும். தெற்காசியாவிலேயே மிக நீளமான ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கொண்ட ஒரு கார் பந்தயமாக இந்த கார் பந்தயம் அமைஞ்சது. அந்த ஸ்ட்ரீட் சர்க்கியூட்டோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3.5 கிலோமீட்டர். 6வது டாபிக், $1 டிரில்லியன் பொருளாதாரத்தை ஈட்டும் இலக்கை அடைய அமெரிக்கா சென்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 7,616 கோடி முதலீட்டில் 19 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். தமிழக முதல்வர் அவர்கள் 14 நாட்கள் அமெரிக்காவுக்கு அரசுமுறை பயணமாக போயிருப்பாங்க. எதற்காகனா தமிழ்நாட்டுக்கு முதலீடு இருப்பதற்காக. ஸோ என்ன மாதிரியான முதலீடுகள், அதில் முக்கியமான முதலீடுகள் என்னங்கிறத தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடுங்கிறது உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்று. தமிழ்நாடு இந்திய அளவில் முதலிடம் வகிக்குது. 39,000க்கு மேலான தொழிற்சாலைகள், 29 மில்லியன் அளவிற்கு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பணியாளர்கள் என இந்திய அளவில் முதலிடம் வகிக்கும் மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. அதாவது இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், அந்த தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களோட எண்ணிக்கை அடிப்படையில் இந்திய அளவில் தமிழ்நாடு தான் முதலிடம் வகிக்கிறது. 29/8/2024 சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்திருக்கும். அதில் தமிழக முதல்வர் அவர்கள் 6 நிறுவனங்களுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பார். உலகின் முன்னணி 6 நிறுவனங்களுடன் ரூபாய் 900 கோடி முதலீட்டில் சென்னை, கோவை, மதுரையில் 4100 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த 6 உலகின் முன்னணி நிறுவனங்கள் என்னன்னா 1 நோக்கியா, 2 பேபால், 3 ஈல்டு இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், 4 மைக்ரோசிப் டெக்னாலஜி, 5 இன்ஃபிங்ஸ் ஹெல்த் கேர், 6 அப்ளைட் மெட்டீரியல்ஸ். அடுத்து சில முக்கியமான ஒப்பந்தங்கள் பார்க்கலாம். ஓமியம் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். எலக்ட்ரோலைசர் உற்பத்தி, பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி துறையில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு புதிய தொழிற்சாலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அடுத்து அஷ்யூரன் நிறுவனத்தோட புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் நிறுவுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ கேள்வி கேட்கலாம், இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையம் எங்கே அமைய போகுதுன்னு கேட்கலாம், அண்ட் யார் அமைக்க போகிறாங்கன்னு கூட கேட்கலாம். ஸோ சென்னையில் அமைய போது தமிழக அரசு அஷ்யூரன் நிறுவனத்துடன் இணைந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இதை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ஈட்டன் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். ரூபாய் 200 கோடி முதலீட்டில் 500 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சென்னையில் தற்போதுள்ள ஈட்டன் நிறுவனத்தின் உற்பத்தி வசதியை விரிவாக்குவதுடன் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உலகளாவிய பண்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவ ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த ஒப்பந்தம் ஜாபில் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். ரூபாய் 2000 கோடி முதலீட்டில் 5000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் திருச்சிராப்பள்ளியில் மின்னணு உற்பத்தி நிறுவனம் நிறுவ ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ராக்வெல் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். ரூபாய் 666 கோடி முதலீட்டில் காஞ்சிபுரத்தில் மின்னணு உற்பத்தி நிறுவன விரிவாக்க ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடன் ஒப்பந்தம். தமிழ்நாட்டு இளைஞர்களின் திறன்களை மேம்படுத்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்கள் உள்ளிட்ட தொழில்துறை சுற்றுச்சூழல் அமைப்புகளில் போட்டித்தன்மையை மேம்படுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது மேற்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த ஒப்பந்தங்கள்லாம் இந்த டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்னா, இந்த $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்குதுன்னு மெயின்ஸில் கேள்வி கேட்டாங்கன்னா இதெல்லாம் எழுதலாம். அண்ட் வேலைவாய்ப்பு ரிலேட்டடாகவும் கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஒப்பந்தங்கள்லாம் எழுதினோம்னா நமக்கு நல்ல மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். 7வது டாபிக், அயலக தமிழர் தொடர்பாக தமிழக அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்காங்க. ஜனவரி 12 அயலக தமிழர் நாளாக ஒவ்வொரு வருஷமும் தமிழக அரசால் அனுசரிக்கப்படுகிறது. உதவி மைய எண், வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையமானது தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. எனது கிராமம்ங்கிற ஒரு திட்டமும் தொடங்கியிருப்பாங்க. அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்துவதற்காக இந்த எனது கிராமம்ங்கிற ஒரு திட்டமானது தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. அயலக தமிழர்களுக்கு கணியன் பூங்குன்றனாருங்கிற பெயரில் ஒரு விருதானது வழங்கப்படுகிறது. ஸோ எந்த பெயரில் அயலக தமிழர்களுக்கு விருது வழங்குறாங்கன்னு கூட கேள்வி கேட்கலாம். அடுத்து
அயல் நாடுகளில் பணிக்கு சென்று அங்கு இறக்க நேரிடுபவர்களோட குடும்பத்திற்கும் நிதி உதவியானது தமிழக அரசால் வழங்கப்படுகிறது. அயலக தமிழர்களோட நலன்களுக்காக ஒரு அயலக தமிழர் வாரியம் ஒன்று தமிழக அரசால் அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்து வேர்களை தேடிங்கிற திட்டம்ங்கிறது தொடங்கப்பட்டுள்ளது. இந்த வேர்களை தேடிங்கிற திட்டம் எதுக்காகனா, வெளிநாட்டு தமிழ் இளைஞர்களை நம்ம தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு தமிழ்நாட்டில் சுற்றுலாவை அவங்களுக்கு சுற்றுலா பயணம் மாதிரி ஒரு ஸ்கீம், அதாவது தமிழ்நாட்டோட மரபு, வரலாறு, பண்பாடு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தமிழ்நாட்டில் சுற்றுலா மேற்கொள்ளும் திட்டமாக வேர்களை தேடி திட்டமானது அயலக தமிழ் இளைஞர்களுக்காக தமிழக அரசால் ரீசெண்டாக தொடங்கப்பட்டது. ஸோ இதெல்லாம் நம்ம அயலக தமிழ் தொடர்பாக தமிழக அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்னு கேள்வி கேட்டாங்கன்னா எழுதுறதுக்கு நல்லா இருக்கும். லாஸ்ட் ஒன், 8th டாபிக். தமிழ்நாட்டின் துணை முதல்வராக ரீசெண்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பு வகித்திருப்பாங்க. ஸோ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை துணை முதல்வர்கள் இருந்திருக்காங்க? இதுவரைக்குமே மொத்தம் 3 பேர் தான் துணை முதல்வருங்கிற ஒரு பதவியை வகித்திருக்காங்க. தமிழ்நாட்டின் முதல் துணை முதல்வராக பதவி வகித்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டின் 2வது துணை முதல்வராக பதவி வகித்தவர் திரு ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள். தமிழ்நாட்டின் 3வது துணை முதல்வராக பதவி வகிக்கின்றவர் தற்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த 3 பேர் தான் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் துணை முதல்வராக இருந்திருக்காங்க. அக்டோபர் 2024 தமிழரசு இதழில் கொடுக்கப்பட்ட எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் 2024 தமிழரசு இதழுக்கான வீடியோ நீங்க என்ன பார்க்காம இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோக்கான இந்த நோட்ஸ் பிடிஎஃப்பும் அண்ட் தமிழரசு மேகசின் அக்டோபர் மாதத்துக்கான பிடிஎஃப்பும் ஃபுல் புக்கும் பிடிஎஃப்பும் வேணும்னா நம்ம டெலகிராம் சேனல்ல கிடைக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் நான் அந்த நோட்ஸையும் அந்த மேகசீனையும் நான் பிடிஎஃபாக அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழரசு இதழ் ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்கும் கிடைக்காது. ஸோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க நம்ம படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.